இங்க இந்த வேலை பார்க்குற பொண்ணு ஆக்சிடென்டா கால் ஸ்லிப் ஆகி ராஜாவை கிஸ் பண்ணிடுறா. உடனே பக்கத்துல இருந்த மந்திரிகள் எல்லாரும் ராஜாவளை சும்மா விட மாட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா இவ கிஸ் பண்ணதும் தான் ராஜாக்கு டேஸ்டே தெரியுது. அதாவது ராஜாக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் டேஸ்டே தெரிஞ்சிருக்காது. இதனால அவர் நிறைய செஃப்பை மாத்திருப்பாரு. ஆனாலும் எந்த டிஷ்ஷஸ் சாப்பிட்டாலும் டேஸ்டே தெரியல. ஆனா இவ சாப்பிடும்போது மட்டும் அவருக்கு டேஸ்ட் தெரியுது. உடனே இவகிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா இவளுக்கு போன வாரம் தான் கல்யாணம் ஆயிருக்கும். உடனே ராஜா யார் அவன், நான் பார்த்தே ஆகணும்னு அவ ஹஸ்பண்ட் அரண்மனைக்கு வர சொல்லி கட்டளையிடுறாரு. ராஜாவை பார்த்ததும் பயத்துல அவ ஹஸ்பண்ட் இவளுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல, இவளை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி பயத்துல ஓடிடுறான். உடனே ராஜா அதான் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, இனிமே நீ ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா அரண்மனையில இருந்த மத்த பெண்களுக்கு வேலைக்காரியா ராஜா ரூம்ல தங்குறான்னு அவளை சுத்தமா பிடிக்கவே இல்ல. உடனே ராஜா இல்லாத நேரமா பார்த்து எந்த தப்பு செய்யாத நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் தண்டனையா 30 அடி கொடுக்குறாங்க. இவங்க இங்க கட்டைய வச்சு அடிக்கிறது நம்ம ராஜாக்கு தான் வலிக்குது. மீட்டிங்ல இருந்த ராஜாக்கு வலி தாங்க முடியாம மந்திரிகள் அவரை தூக்கின்னு வராங்க. ராஜாவை பார்த்ததும் இவளுமே அவ உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி ஆக்டிங்க போடுறா. நடந்தது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ராஜா இவ தான் என்னோட வைஃப், இவளை தான் நான் கெட்டிக்க போறேன், இவளை அடிச்சா என்ன அடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு அவளை கூட்டின்னு போறாரு.